உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் சிலிர்க்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் சிலிர்க்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே என்னே செய்யா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உன்னாமம் துதிக்கையிலே என்னே செய்யா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்கிற வசனத்தின்படி நாங்கள் பாடி துதி செய்ய தொடங்குகிற இந்த நேரத்திலே எங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துருக்களின் மேல் நீர் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன், இயேசுவே ஒளி, நித்தியம் தேவன். பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன், இயேசுவே ஒளி, நித்தியம் தேவன். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன், இயேசுவே ஒளி, நித்தியம் தேவன். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன், இயேசுவே ஒளி, நித்தியம் தேவன். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன், இயேசுவே ஒளி, நித்தியம் தேவன்.
எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார், கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நல்மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார், மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார், என்னை அழைத்து செல்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். உனக்காகத்தானே பிறந்தார், உனக்காகத்தானே வளர்ந்தார், உனக்காகத்தானே மரித்தார், உனக்காகத்தானே உயிர்த்தார். உனக்காகத்தானே பிறந்தார், உனக்காகத்தானே வளர்ந்தார், உனக்காகத்தானே மரித்தார், உனக்காகத்தானே உயிர்த்தார். இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார், இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார். மார்பில் என்றும் அணைப்பார், தூக்கி உன்னை சுமப்பார், மார்பில் என்றும் அணைப்பார், தூக்கி உன்னை சுமப்பார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார், கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார், மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார், என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார், இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார். மார்பில் என்றும் அணைப்பார், தூக்கி உன்னை சுமப்பார், மார்பில் என்றும் அணைப்பார், தூக்கி உன்னை சுமப்பார். இயேசுவே வழி சத்தியம்
ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நல்மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். என் மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார், மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார், என்னை அணைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார், கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாமே. நம்முடைய சகோதரன் அவர்தான், நம்முடைய தகப்பன் அவர்தான், நம்முடைய தாய் அவர்தான். தாய் போல நம்மை தேற்றுகிறவர், தகப்பனை போல நம்மை சுமக்கிறவர். இயேசு கிறிஸ்துவில் நாம் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். அவர் நமக்கு எல்லாம். நம்முடைய தகப்பன், தாய், நம்முடைய உறவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவை நாம் அப்படி பார்க்கும்போது நமக்காக அப்படி அவர் செயல்படுகிறதை நம்மால் உணர முடியும். ஆமென். நம்மை நடத்தி செல்லுகிறார். நல்ல நண்பனை போல நம்மிடத்திலே பேசுகிறார். குறை குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். தவறி விழுகிற நேரங்களில் நம்மை தூக்கி எடுக்கிறார். நல்ல இயேசுவை, நல்ல ஆண்டவரை தெய்வமாக கொண்ட ஜனம் ஆகிய நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். அல்லேலூயா. ஏனானா சந்தன நமக்கடதி அந்தேரனே லேமானானா சந்தன நரதியே. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கண்களை மூடி இயேசு கிறிஸ்துவை உணருங்கள். ஹல்லேலூயா. ஓ ரபனா சந்தேனா நரதே. எங்களுக்கு எல்லாம் நீர்தான், எல்லாமே நீர்தான், எல்லாம் நீர்தான். இயேசுவே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கனிவின் கரங்கள் தினம் வழி நடத்தும் நம் ஜீவிய காலம் எல்லாம். பழைய ஒரு பாடல் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கனிவின் கரங்கள் தினம் வழி நடத்தும் நம் ஜீவிய கால மட்டும். கனிவின் கரங்கள் தினம் வழி நடத்தும் நம் ஜீவிய கால மட்டும். பயம் வேண்டாம் இனி கர்த்தர் துணையாயுண்டு, புவி யாத்திரை கடந்திடுவோம். பயம் வேண்டாம் இனி கர்த்தர் துணையாயுண்டு, புவி யாத்திரை கடந்திடுவோம். கனிவின் கரங்கள் தினம் வழி நடத்தும் நம் ஜீவிய கால மட்டும். கனிவின்
ஜலத்திற்காய் பிளந்தார் பாறையை ஜீவ மண்ணா பட்சணமாய். தாக ஜலத்திற்காய் பிளந்தார் பாறையை ஜீவ மண்ணா பட்சணமாய். தந்தையே கோவாவை வாழ்த்திடுவோம், கனிவின் கரங்கள் தினம் வழி நடத்தும் நம் ஜீவிய கால மட்டும். கனிவின் கரங்கள் தினம் வழி நடத்தும் நம் ஜீவிய கால மட்டும். கசந்த மாறா வாழ்வினை மதுரமாக மாற்றியே, கசந்த மாறா வாழ்வினை மதுரமாக மாற்றியே. தேனிலும் இனிய வாக்குகளாலே தேற்றி நம்மை ஆற்றிடுவார். தேனிலும் இனிய வாக்குகளாலே தேற்றி நம்மை ஆற்றிடுவார். அந்த நல் தேவனை வாழ்த்திடுவோம், கனிவின் கரங்கள் தினம் வழி நடத்தும் நம் ஜீவிய கால மட்டும். கனிவின் கரங்கள் தினம் வழி நடத்தும் நம் ஜீவிய கால மட்டும். யோர்தானை போன்ற துன்பமும் துயரமும் வந்த போதிலும், யோர்தானை போன்ற துன்பமும் துயரமும் வந்த போதிலும், தேவ புயங்களின் பலமதினால் சோர்வில்லாமல் கடந்து வந்தோம். தேவ புயங்களின் பலமதினால் சோர்வில்லாமல் கடந்து வந்தோம். வல்லனல் தேவனை வாழ்த்திடுவோம், கனிவின் கரங்கள் தினம் வழி நடத்தும் நம் ஜீவிய கால மட்டும். கனிவின் கரங்கள் தினம் வழி நடத்தும் நம் ஜீவிய கால மட்டும். சத்ரு சேனை எழும்பியே நமக்கெதிராய் வந்தாலும், சத்ரு சேனை எழும்பியே நமக்கெதிராய் வந்தாலும், நமக்காய் யுத்தம் செய்திடும் கர்த்தர் சேனை அதிபனாய் முன் செல்கிறார். நமக்காய் யுத்தம் செய்திடும் கர்த்தர் சேனை அதிபனாய் முன் செல்கிறார். அவரின் கரங்களை பற்றி கொள்வோம், கனிவின் கரங்கள் தினம் வழி நடத்தும் நம் ஜீவிய கால மட்டும். கனிவின் கரங்கள் தினம் வழி நடத்தும் நம் ஜீவிய கால மட்டும். பயம் வேண்டாம் இனி கர்த்தர் துணையாயுண்டு, புவி யாத்திரை கடந்திடுவோம். பயம் வேண்டாம் இனி கர்த்தர் துணையாயுண்டு, புவி யாத்திரை கடந்திடுவோம். கனிவின் கரங்கள் தினம் வழி நடத்தும் நம் ஜீவிய கால மட்டும். கனிவின் கரங்கள் தினம் வழி நடத்தும் நம் ஜீவிய கால மட்டும். கசந்த மாறா வாழ்வினை மதுரமாக மாற்றியே, கசந்த மாறா வாழ்வினை மதுரமாக மாற்றியே. எனிலும் இனிய வாக்குகளாலே தேற்றி நம்மை ஆற்றிடுவார். எனிலும் இனிய வாக்குகளாலே தேற்றி நம்
சத்ரு சேனை எழும்பியே நமக்கெதிராய் வந்தாலும் நமக்காய் யுத்தம் செய்திடும் கர்த்தர் சேனை அதிபனாய் முன் செல்கிறார். சத்தமாய் பாடுவோம். நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் சேனை அதிபனாய் முன் செல்கிறார். நமக்காய் யுத்தம் செய்திடும் கர்த்தர் சேனை அதிபனாய் முன் எனக்காய் யுத்தம் செய்திடும் கர்த்தர் சேனை அதிபனாய் எனக்காய் யுத்தம் செய்திடும் கர்த்தர் சேனை அதிபனாய் முன் செல்கிறார். எனக்காய் யுத்தம் செய்திடும் கர்த்தர் சேனை அதிபனாய் முன் செல்கிறார். அவரின் கரங்களை பற்றி கொள்வோம். கனிவின் கரங்கள் தினம் வழி நடத்தும் நம் ஜீவிய காலமட்டும். கனிவின் கரங்கள் தினம் வழி நடத்தும் நம் ஜீவிய காலமட்டும். பயம் வேண்டாம் இனி கர்த்தர் துணையாயுண்டு புவி யாத்திரை கடந்திடுவோம். பயம் வேண்டாம் இனி கர்த்தர் துணையாயுண்டு புவி யாத்திரை கடந்திடுவோம். கனிவின் கரங்கள் தினம் வழி நடத்தும் நம் ஜீவிய காலமட்டும். கனிவின் கரங்கள் தினம் வழி நடத்தும் நம் ஜீவிய காலமட்டும். யோர்தானை போன்ற துன்பமும் துயரமும் வந்த போதிலும், யோர்தானை போன்ற துன்பமும் துயரமும் வந்த போதிலும், தேவ புயங்களின் பலமதியினால் சோர்வில்லாமல் கடந்து வந்தோம். தேவ புயங்களின் பலமதியினால் சோர்வில்லாமல் கடந்து வந்தோம். வல்லனல் தேவனை வாழ்த்திடுவோம். நமக்காய் யுத்தம் செய்திடும் கர்த்தர் சேனை அதிபனாய் முன் செல்கிறார். நமக்காய் யுத்தம் செய்திடும் கர்த்தர் சேனை அதிபனாய் முன் செல்கிறார். கடந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு சில வெற்றிகளை தந்திருப்பாரே, ஆனால் அதற்கு காரணம் நீங்கள் அல்ல. ஆமென். எனக்கு சில வெற்றிகளை தந்திருப்பார் என்றால் அதற்கு காரணம் நான் அல்ல. நமக்கு முன்பாக சேனை அதிபனாய் நம்முடைய கர்த்தர் நடந்து செல்வதினாலே ஆமென் அவர் நமக்கு இந்த வெற்றியை தந்திருக்கிறார். இது அவருக்குண்டான வெற்றி. அந்த வெற்றியினுடைய நிழலிலே நாம் நிற்கிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தந்தது உண்மை அப்படின்னு சொன்னார். அதற்கான முழு மகிமையும் முழு கனமும் நம்முடைய ஆண்டவருக்கு மாத்திரமே உரித்தானது. அப்படி உண்மையிலே ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த பலத்தினாலே, நீர் எனக்கு செய்த உதவினாலே, ஆண்டவரே எனக்காக நீர் யுத்தம் பண்ணினதினாலே, ஓ ஹalleluya, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது என்னுடையது என்று சொல்லி, யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி, ஆண்டவரே ஜெயத்தை பெற்று ஜெயத்தை எங்களுக்கு தந்து ஜெயமா எங்களை நடத்தினீரே. நமக்காய் யுத்தம் செய்திடும் கர்த்தர் சேனை அதிபனாய் முன் செல்கிறார். அவரின் கரங்களை பற்றி கொள்வோம். கடந்த நாட்களில் சத்ரு நம்மில் ஜெயம் பெறாததற்கு காரணம் அதுதான். நம்முடைய நீதிகள் அல்ல, நம்முடைய உபவாசம் அல்ல, நம்முடைய ஜெபம் அல்ல, நம்முடைய பரிசுத்த வாழ்வு அல்ல. ஆமென். கர்த்தர் நமக்கு முன்னே செல்கிறார். சில நிமிடங்கள் அந்நிய பாஷையில பேசுங்க. ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தும்படி
பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் சிறந்தவர் உலகை ஆள்பவர், உயர்ந்தவர் சிறந்தவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் சிறந்தவர் உலகை ஆள்பவர், உயர்ந்தவர் சிறந்தவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் சொல்லும் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் நம் சத்தமாய் சொல்லும் சேனைகளின் கர்த்தர். சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 11வது வசனத்திலே 7வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சத்தமாய் சேனைகளின்
கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களை விட்டு விலகல. ஆமென். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். ஓ யாக்கோபின் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் சிறந்தவர் உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் சிறந்தவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நிறைய முயற்சிகளை செய்துட்டோம், நிறைய காரியங்களை நம்ம முன் வைத்து அதை செய்திருக்கிறோம். நல்லா ஜெபம் பண்ணியிருக்கிறோம், உபவாசம் பண்ணியிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து. ஆமென். இந்த காலத்தில் நீங்க அமர்ந்திருந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறத நீங்க பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 11வது வசனத்தில் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான. யார் உங்கள்கிட்ட சொன்னா கர்த்தர் உங்களோடு இல்லைன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னது? எந்த சத்ரு உங்களிடத்தில் அதை விதைத்தான்? ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஓ ரஷந்தலலனா லிமனா கடாதியா தேரனே மஹானேலே சம்தேரனே ஆண்டே. வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி சில நிமிடங்கள். லேமா கபரா துல மண்டயாலா அலி சலிண்டல ரெமேகினஹன் மக்பரோஸ் லாம்ரா கிடனஹன் ஏகது சடனஹன் தேகா. அந்நிய பாஷை என்பது ரகசியங்களை மாத்திரம் பேசுதல் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அறியாத சில வார்த்தைகளினாலே ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். லேமா கடாதி கதிரானா சம்தேரா. ஹல்லேலூயா. லேமான் தலலான கடாதி அந்தேனே ஷபகடரமஹாண்ட கடாதி அந்தேலே பரா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். சகரியா 4ஆம் அதிகாரம், அதே அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே,
நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார், மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். 46வது சங்கீதம் 9வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். ஆமென். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார், யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய செயல்கள், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதற்கான ஒரு நாள் வந்திருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகளாகி நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிற, தெளிவாக இடைப்படுகிற காரியம் அதுதான். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த யுத்தங்களை ஆண்டவர் ஓய பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிற ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். ஆமென். உங்களுக்கு எதிராய் அம்பு எய்து கொண்டிருக்கிற வில்லை ஆண்டவர் ஒடிக்கிறார், ஈட்டிகளை ஆண்டவர் முறிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு
இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் வந்தாலும் அந்த காரியங்கள் எல்லாம் ஒருவேளை நீங்க பார்க்க முடியாமல் இருக்கலாம். இதெல்லாம் மறைமுகமாக நடக்கிற ஆவிக்குரிய யுத்தங்கள். ஆனால் அப்படிப்பட்ட யுத்தங்களை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இருந்து ஓய பண்ணுவார். மழை போல வருகிறதை பனி போல ஆண்டவர் மாற்றுகிறார். ஆமென். உங்களை மேற்கொள்ளும்படி, உங்களை சிதறடிக்கும்படி பெருங்காற்றை போல உங்களுக்கு விரோதமாய் வருவார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை மேற்கொள்ளும்படி உங்களுக்காக எழுந்திருப்பார். உங்களுக்கு முன்பாக அவர் எழுந்திருப்பார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். கர்த்தர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். உம்முடைய பிரசன்னம், ஹல்லேலூயா, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். உன் கண்களால் நீ அதை பார்ப்பாய். ஆனால் துன்மார்க்கருக்கு அதனுடைய பலன் வரும். ஆமென். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வருகிற பலனை காண்பாய். ஹல்லேலூயா. லேமானால் சம்தரஹாந்தே கேடலே மாண்டயனா. நன்றி இயேசுவே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்குள்ளே காணப்படுவதாக. எங்களோடு நீர் இடைபடுவீராக. இந்த ஆராதனையிலே புதிதாய் இணைந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் நீர் அவர்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், வில்லை முறிக்கிறவர், ஈட்டியை முறிக்கிறவர். இந்த நாளிலே அவர்களுடைய சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படி ஆமென், ஹல்லேலூயா, நீர் அவர்களுக்காக எழுந்தருளுகிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையிலே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 19வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும்
உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நல்ல ஆராதனை வேளைக்கு பின்பாக நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே விசுவாசத்திற்கான சோதனை என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். விசுவாசத்திற்கான சோதனை. வாசிக்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 7வது வசனம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்கவிருக்கிற ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்கிற இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். எங்களுடைய மனக்கண்களை, ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்தருளும். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவதை, இடைபடுவதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த அருமையான வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நிறைய நேரங்களிலே ஆண்டவரிடத்தில் சில காரியங்களை நாம் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். விசுவாசம் என்று சொல்லும்போது 2 வித்தியாசமான விசுவாசங்கள் இருக்கிறது. முதலாவது விசுவாசம் என்பது பொதுவான விசுவாசம். நாம் அறிந்திருக்கிறோம் பொதுவான விசுவாசம். பொதுவான விசுவாசம் என்றால் என்ன? இயேசுவே கர்த்தர் என்று நாம் நம்பிக்கை கொள்வது, விசுவாசிப்பது தான் பொதுவான விசுவாசம். நித்திய ஜீவன் நமக்கு உண்டு, பாவங்களை மன்னித்திருக்கிறார், சாபங்களை மாற்றியிருக்கிறார், நம்முடைய எல்லா விதமான வியாதிகளையும் அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார், நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோமே, அதற்கு பேர் பொதுவான விசுவாசம். அடுத்ததாக சிறப்பான விசுவாசம் என்று இருக்கிறது. அது என்ன? பாருங்கள், 12 வருடம் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ ஆண்டவர் இடத்திலிருந்து விசுவாசித்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள், சுகத்தை பெற்றுக்கொண்டாள். வேதத்திலே விசுவாசித்து இது மாதிரியான காரியங்களை, வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாம் விசுவாசித்து ஆண்டவரிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை அவன் பெற்றுக்கொண்டான். விசுவாசித்து. அது என்ன விசுவாசம்? அது சிறப்பான விசுவாசம். பொதுவான விசுவாசம் என்று இருக்கிறது, சிறப்பான விசுவாசம் என்று இருக்கிறது. எப்படி ஆனாலும் விசுவாசம் என்பது சோதிக்கப்பட வேண்டும். அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டால்தான், அந்த விசுவாசத்தினுடைய பரீட்சையில் நீங்கள் ஜெயித்தால்தான் ஆண்டவர் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை உங்களுக்கு தர அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் சாதாரணமானதல்ல. வேதத்தில் விசுவாசத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்போது மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று எழுதியிருக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். விசுவாசம் என்பது சாதாரணமானதல்ல. ஆமென். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அழிந்து போகிற, குப்பையாய் போகிற பொன், தங்கம் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விசுவாசமானது ஆமென் சாதாரண அழிந்து போகிற தங்கத்தை போல, பொன்னை போல அது சாதாரணமானது அல்ல. உங்களுடைய விசுவாசம் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிறது, மேலானது, பெரியது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது சோதிக்கப்பட வேண்டும். விசுவாசம் சோதிக்கப்பட்டால்தான், ஆமென், விசுவாசத்தினுடைய பரீட்சையிலே நீங்கள் நின்றால்தான் அதன் மூலமாக வருகிற கனத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது என்பது 2ஆம் வருகையிலே இயேசு கிறிஸ்து
ஆமென் வருகிறதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய மொழியிலே அதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இப்பொழுது அந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ இயேசுவை விசுவாசித்தார். எப்படி? அந்த வழியாக அவர் நடந்து செல்லும் போது எப்படியாகிலும் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன், சொஸ்தமாவேன் என்று அவள் விசுவாசித்தாள். அவளுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி இயேசு அந்த வழியாக வந்தாரே, அவளுக்காக அந்த வழியாக வந்தாரே, அப்படி போல உங்களுடைய விசுவாசத்திலும் இயேசு வெளிப்படுகிற ஒரு நேரம் உண்டு. கர்த்தர் வெளிப்படுகிற ஒரு நேரம் உண்டு. அப்படி கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தில் வெளிப்படும் போது மகிமையான காரியங்கள் நடைபெறுகிறதை உங்களுடைய கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். அப்படி ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாச பாதையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற நீங்கள் சற்றாகிலும் கலக்கம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். சூழ்நிலைகள் ஒன்றும் சாதகமாக இல்லை, உண்மைதான். ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஒன்றும் நடைபெறவில்லை, உண்மைதான். ஆண்டவர் சொன்னதற்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற காரியத்திற்கும் துளியும் சம்பந்தம் இல்லை என்பது மிகவும் உண்மைதான். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த காரியங்கள், உங்களுக்கு சொன்ன காரியங்களுக்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாய் இருக்கிற உன் விசுவாசம், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேகர் விசுவாசத்தை விரும்புவார்கள், ஆனால் விசுவாசத்திற்கான சோதனையை விரும்புகிறதில்லை. விசுவாசத்தை விரும்புகிறார்கள், எப்படியாகிலும் ஆண்டவரிடத்தில் இதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விசுவாசத்தை விரும்புகிறார்கள். ஆனால் விசுவாசத்திற்கான சோதனை, விசுவாசத்திற்கான பரீட்சை என்று வரும்போது அவர்கள் அதிலே நிற்கிறதற்கு தயங்குகிறார்கள். ஏனென்றால் அது கஷ்டமாகத்தான் இருக்கும். பரீட்சை என்றாலே கஷ்டம் தானே. இப்பொழுது ஸ்கூலில் படிக்கிறவங்களாகட்டும் அல்லது வேலை ஸ்தலங்களில் ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் வரும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தயங்குகிறார்கள். மனிதர்களுக்கு பரீட்சை என்றாலே ஒரு தயக்கம் உண்டு. ஹல்லேலூயா. அதுபோல இந்த விசுவாச பரீட்சை என்பது சாதாரணமானதல்ல. இது ஒரு அனுபவ ரீதியான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் மனிதர்கள் இதற்காக அதிகம் தயங்குகிறதை நாம் பார்க்க முடியும். நாம் மாத்திரமல்ல, வேத புஸ்தகத்திலும் அநேகர் இப்படி தயங்கி இருக்கிறார்கள். அநேகர் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். அந்த கஷ்டமான பாதையை கடந்து செல்வதற்கு அநேகர் பட்ட கஷ்டங்கள், புலம்பல்கள், முறுமுறுத்தல்கள், வேதனைகள், வியாகுலங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் கொஞ்சம் அல்ல. இது வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே விசுவாசத்திற்காக நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்காக நீங்கள் நிற்கும் போது ஆண்டவர் உங்களை ஒருபோதும் வெட்கப்பட விடவே மாட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ நீங்கள் விசுவாசித்ததை ஆண்டவர் நிச்சயம் தருவார். ஆனால் இந்த சோதனை காலத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பிரசங்கத்தினுடைய நோக்கமே அதுதான். இந்த சோதனை காலத்தில், விசுவாசத்திற்கான பரீட்சையின் இந்த காலத்திலே நீங்கள் ஆமென் பொறுமையாக, உண்மையாக, இன்னும் நம்பிக்கையோட, இன்னும் அதிக விசுவாசத்தோட, இன்னும் அதிகமாக ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவருக்காக நீங்கள் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் விசுவாசித்ததற்கு சம்பந்தமே இல்லாத காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கலாம். அதாவது இனிமேல் இதற்கான வாய்ப்பே இல்லை, நான் விசுவாசித்ததற்கான வாய்ப்பு இனிமேல் இல்லை என்கிற நிலையிலே நீங்கள் ஒருவேளை போய்கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் இந்த நாளிலே தெளிவாக உங்களோடு திருவுளம் பற்றுகிறார். ஆமென். இன்னும் சிறிது தூரத்தில் நீ எதிர்பார்த்ததை விட மேலான அற்புதத்தையும் அதிசயத்தையும் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலையும் நான் வைத்திருக்கிறேன். அதனால இந்த காலத்திலே நீ துவண்டு விடாதே, இந்த காலத்திலே நீ சோர்ந்து போய் விடாதே என்று சொல்லி ஆவியானவர் உங்களை திடப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது
பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இந்த வசனத்தில் பாருங்க, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சை உங்களுக்கு என்னத்தை தருகிறது? பொறுமையை தருகிறது. பொறுமை அவசரப்படுகிறது அல்ல, பொறுமையை, ஒரு தெய்வீக பொறுமை உங்களுக்குள்ளே வரும். விசுவாசத்தின் பரீட்சை உங்களுக்குள்ள பொறுமையை உண்டாக்குறது என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விசுவாசத்திற்கான பரீட்சையில் நிற்கும் போது அதற்கான பரிசாக ஆண்டவர் உங்களுக்கு பொறுமையை தருகிறார். பொறுமையை ஆண்டவர் உங்களிடத்தில் உண்டாக்குகிறார். யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இதே யாக்கோபு தான் எழுதுகிறார் அந்த வசனத்தையும். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செய்கைகளின் முடிவையும் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? கண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு எழுதுகிறார். அந்த பொறுமை அந்த காலகட்டத்திலே போகும்போது, அந்த சூழ்நிலையினூடாய் போகும்போது ஆண்டவருடைய செயல்களின் முடிவை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகிறோமே, அதுபோல இந்த சூழ்நிலையிலே நீங்கள் பொறுமையாயிருங்கள். ஆமென். ஏதாகிலும் ஒரு முடிவுகள் எடுத்து விட வேண்டாம். அவசரப்பட்டு தவறான முடிவுகளை நீங்கள் எடுத்து விடாதிருங்கள். இந்த சூழ்நிலையிலே, விசுவாசத்திற்கான இந்த பரீட்சையிலே ஆமென், தவறான முடிவுகள் எடுக்காமல் இந்த சூழ்நிலையில் பொறுமையோடு நடந்து செல்ல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். நீங்கள் பொறுமையோடு இருக்கும்போது உங்களுக்காக ஒரு ஏலிம், திறக்கப்பட்ட ஒரு ஏலிம் உங்களுக்காக இருக்கிறது. ஒருவேளை அந்த ஏலிமை நீங்கள் பார்க்கவில்லை, அது எவ்வளவு செழிப்பாய் எவ்வளவு இனிமையாய் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அதில் கொஞ்சம் தொலைவில் தான் நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கண்கள் பார்க்காவிட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு அதை உங்களுக்கென்றே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்குரியது அது. நீங்கள் அனுபவிக்க வேண்டிய, நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஒரு ஏலிம் அது. ஆனால் நீங்கள் பொறுமையோடு இருந்தீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? அந்த ஏலிமை தருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும் பொழுது அவர்கள் ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அந்த இடத்திலே தண்ணீர் கசப்பாய் இருந்தது. வேற எங்கேயும் தண்ணீர் இல்லாததினாலே 3 நாள் தண்ணீர் இல்லாமல் அவர்கள், மிருக ஜீவன்கள், குழந்தைகள் எல்லாரும் தண்ணீர் இல்லாமல் இருந்ததினாலே மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அங்கே வேறு தண்ணி இல்லை, அங்கே இருந்த தண்ணீரும் கசப்பாய் இருந்தது. ஆனால் அந்த கசப்பான தண்ணீரை எப்படியாவது குடிக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்பினார்கள். ஆண்டவர் அந்த தண்ணீரை, கசப்பான அந்த தண்ணீரை மதுரமாக ஆண்டவர் மாற்றினார், இனிப்பாக மாற்றினார். ஆனால் இன்னும் ஒரு நாள் பிரயாணம் அவர்கள் நடந்திருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கென்று ஆண்டவர் ஒரு ஏலிமை ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஏலிம்ல என்ன இருந்துச்சு? ஏலிம்ல 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஒரு நாள் பிரயாண தூரத்திலே அவ்வளவு செழிப்பான ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தாங்கள் இருந்த இடத்திலே இருந்த அந்த கசப்பான தண்ணீரை இனிப்பாக மாற்றி அவர்கள் குடித்து கொண்டார்கள். ஒரு நாள் பிரயாணம் போயிருந்தா போதும், இந்த செழிப்பான இடத்துக்கு வந்திருக்கலாம். நிறைய பேருடைய வாக்குத்தத்த நிறைவேறுதல் இப்படிப்பட்ட ஒரு நாள் தூரத்தில் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பயணித்தா போதும், இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சா போதும், இன்னும் கொஞ்சம் பாடுகளை சகித்தா போதும், இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும். இந்த ஏலிமை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆனால் இருக்கிற இடத்திலே தவறான முடிவுகள் எடுத்து வேறே காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாம் யோசிக்கும் போது கர்த்தருடைய திட்டம் அங்கே நிறைவேறாமல் போகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ இந்த விசுவாச பரீட்சை நமக்கு என்னத்தை தருகிறது என்று சொன்னால், பொறுமையை நமக்கு உண்டாக்குகிறது, குறைவுகளை மாற்றுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 3:13 வாசிக்கலாம். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கஷ்டப்பட்டு
பயணம் செய்கிற இந்த விசுவாச பயணம் ஆண்டவர் அதை கணக்கில் வைத்திருக்கிறார். அந்த வேலைப்பாட்டை ஆண்டவர் வெளிப்பட பண்ணுவார். மாத்திரமல்ல, நாளானது நாட்கள் அதை என்ன செய்யும்? விளங்க பண்ணும். எத்தனை நாட்கள் இந்த கஷ்டத்தினூடாய், இந்த வெறுமையினூடாய், இந்த நிந்தையினூடாய், இந்த வெட்கத்தினூடாய், இந்த கண்ணீரினூடாய் நீங்கள் செல்லுகிறீர்கள் என்பதை நாளானது என்ன செய்யும்? விளங்க பண்ணும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாயிருந்தாலும், எவ்வளவு கண்ணீர் நிறைந்ததாயிருந்தாலும், எவ்வளவு போராட்டம் நிறைந்ததாயிருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், நாட்கள் வருகிறது, நீ பட்ட அந்த கஷ்டத்திற்கான அந்த பிரதிபலனை நான் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! நாளானது, நாட்கள் அதை வெளிப்படுத்தும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். இந்த சோதனையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அக்கினியினாலே அவைகள் வெளிப்படுத்தப்படும். முதல் வசனத்தில் நாம் வாசித்தோமே, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை வாசித்தோமே முதல் வசனமாய். அதுபோல இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். ஆமென். கொஞ்சம் பொறுத்திருங்கள். ஆண்டவர் உங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார். புடமிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் அதைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்ட காரியத்தில் தான் நிலைத்திருக்கிறீர்களா? ஆண்டவரை இன்னும் உறுதியாய் பிடித்திருக்கிறீர்களா என்று ஆண்டவர் உங்களை சோதித்து பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவனவனுடைய வேலைப்பாடு தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஹல்லேலூயா! எப்பேற்பட்ட மனுஷனாய் இருந்தாலும் அவனுடைய விசுவாசத்தினுடைய பரீட்சை நாட்களில் உண்மையாக அவன் விசுவாசிக்கிறானா இல்லையா என்பது வெளிப்படும். உண்மையிலே அவன் விசுவாசிக்கிறானா, இந்த விசுவாசம் உண்மைதானா என்று ஆண்டவர் சில நேரங்களிலே உங்களை சோதித்து பார்ப்பார். வேதத்தில் இருக்கிற எல்லா பக்தர்களையும் ஆண்டவர் சோதித்து பார்த்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா! அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். சில நேரங்களில் இந்த அக்கினிக்குள்ள போடும்போது சில காரியங்களை சுத்தமாகிறோம். இந்த விசுவாச பரீட்சை உங்களை சுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும், உங்களை புடமிடும், இன்னும் உங்களை தகுதிப்படுத்தும், இன்னும் உங்களை நேர்த்தியாக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக வேதாகமத்தில் காணப்படுகிற விசுவாச பரீட்சைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் இருந்த எல்லா மனிதர்களுக்குமே அப்படிப்பட்ட விசுவாச பரீட்சை நடந்திருக்கிறது. ஆனால் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் அதை குறித்து தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். 2வது வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இந்த சம்பவத்திலே நமக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு சம்பவம். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்த விதம். கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கும் போது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படியெனில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரே சோதனையை கொடுக்கிறது இல்லை. ஆபிரகாமிடத்திலே அவனுடைய பிள்ளையை கொடு என்று ஆண்டவர் கேட்டார். அதுபோல எல்லாரிடத்திலும் ஆண்டவர் உன் பிள்ளையை கொடு என்று கேட்கிறதில்லை. ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் ஒவ்வொரு ரீதியிலே ஆண்டவர் சோதிக்கிறார். உங்களுக்கு என்ன சோதனை இருக்கிறதோ அது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இல்லை, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு இல்லை. உங்களுடைய சோதனை வித்தியாசமானது. ஆண்டவரை அறிந்த அவர்களுடைய சோதனை வித்தியாசமானது. ஆண்டவர் வேத புஸ்தகத்திலே ஒரு மனுஷன்ட்ட தான் இதை கேட்டார். ஆபிரகாமினிடத்தில் மட்டும்தான் கேட்டார். உன்னுடைய புத்திரனை எனக்கு பலியாக கொடு என்று ஆண்டவர் ஆபிரகாமினிடத்தில் மட்டும்தான் ஆண்டவர் கேட்டார். சோதனைகளில் வித்தியாசம் உண்டு. எல்லாருக்கும் ஒரே சோதனைகள் வருவதில்லை. அப்படி ஒருவேளை உங்களுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் வறுமையானால் அது தவறான எண்ணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காரியத்திலே ஆண்டவர் எப்படி
ஆபிரகாமை சோதித்தார் என்று சொன்னால் அவனுக்கு பிரியமான, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் புத்திரனும், 2வது வசனத்தில், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு பிரியமான, அவன் மிகவும் விருப்பமாய் வைத்திருந்த, அவனுடைய எதிர்பார்ப்பாய் இருந்த ஒன்றை ஆண்டவர் கேட்டு அவனை ஆண்டவர் என்ன செய்தார்? சோதித்தார். சில நேரங்களில் இப்படி நாம் அதிகமாய் பிரியம் காட்டுகிற சில காரியங்களை கேட்டு ஆண்டவர் நம்மை சோதிக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால எல்லாரையும் ஆண்டவர் அப்படித்தான் சோதிப்பார் என்கிற அர்த்தம் அல்ல, அப்படி நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் என்ற தேவையும் அல்ல. ஆண்டவர் எல்லாரையும் ஒரே போல சோதிக்கிறவர் அல்ல. இந்த விசுவாச பரீட்சையில் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே கீழ்ப்படிந்து ஆபிரகாம் செய்ததை பார்க்கிறோம். அதனாலே கர்த்தரே பிள்ளையாண்டான் மேல் உன்னுடைய கையை போடாத என்று சொல்லி கர்த்தரே தடுத்து அவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் கொடுத்து அங்கே ஆண்டவர் அற்புதமாய் அவனை நடத்தினதை பார்க்கிறோம். சோதிக்கப்படும் போது அந்த பொறுமையாய் அந்த காலகட்டத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை எந்த ரீதியிலே, எந்த பாதையிலே நடத்துகிறாரோ அந்த பாதையிலே பொறுமையாய் நடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக சங்கீதங்களின் புஸ்தகம் 81வது சங்கீதம் 7வது வசனத்திலே, சங்கீதம் 81:7 வாசிக்கலாம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மேரிபாவின் அனுபவம் என்று சொல்லும்போது நான் எல்லா சம்பவத்தினுடைய அந்த சுருக்கத்தை மாத்திரமே உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். ஏனென்று சொன்னால் ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்த விதங்கள் அனைத்தும் நமக்கு தெரியும். எப்படி ஈசாக்கை அழைத்து கொண்டு போனான், அங்கே எப்படி கட்டி தூக்கி வைத்தான், எல்லாம் நமக்கு தெரியும். அதனால் அந்த சோதனையினுடைய சுருக்கத்தையும் அவர்கள் எப்படி வெளிவந்தார்கள் என்பதை குறித்து மாத்திரம் உங்களோடு சொல்லுகிறேன். இந்த சம்பவத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், மேரிபாவின் தண்ணீர்கள் இடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ரெவிதீம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்திலே அவர்கள் பாளையம் இறங்கி இருந்தபோது அங்கே அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அது நிமித்தமாக அவர்கள் ஆண்டவரிடத்திலே வாதாடினார்கள், ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள். ஆமென். அவர் எங்களை பார்க்கிறாரா, எங்களுடைய நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி ஆண்டவரை முறுமுறுத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே எப்படியோ ஆண்டவர் மோசேயை வைத்து கண்மலை அடித்து அதிலிருந்து தண்ணீரை வரவழைத்து அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார். ஆனால் ஆண்டவர் உண்மையிலே அவர்களை சோதித்து பார்த்தார். அவர்கள் அவரைத்தான் விசுவாசிக்கிறார்களா இல்லையா என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை சோதித்து பார்த்தார். அந்த சோதனையில இஸ்ரவேல் ஜனங்கள் நிலை நிற்கவில்லை, அவர்கள் ஆண்டவரை முறுமுறுத்தார்கள். சில நேரங்களிலே நமக்கு மிகவும் தேவையான ஒரு காரியம் தாமதமாகிறது போல காணப்படும். ரொம்ப அவசியமான ஒரு காரியம், ஆண்டவரை நம்பிதான் இருப்போம், ஆனால் அந்த காரியம் தாமதமாகிறது போல காணப்படும். அப்படிப்பட்ட நேரத்திலே நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் நாம் முறுமுறுக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். கர்த்தர் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்டார்கள். நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் வாதாடி நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்ததின் நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பேரிட்டான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கிறாரா இல்லையா. நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஒரு சில நேரங்கள் இந்த பரீட்சையின், விசுவாசத்தின் பரீட்சையின் நேரத்தில் இப்படி ஒரு கேள்வி வரும், உண்மையிலே ஆண்டவர் என்னோட இருக்கிறாரா இல்லையா, கர்த்தர் உண்மையிலே என்னை பார்க்கிறாரா இல்லையா, நான் அவருக்கு பிள்ளைதானா அப்படின்லாம் கூட என்ன செஞ்சிருவாங்க, சில நேரங்களில் கேட்டுருவாங்க. சிலர் சொல்லுவாங்க, உண்மையிலே கடவுள் இருக்கிறாரா.
அப்படிலாம் கூட கேட்டுருவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையினூடாய் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பாடி ஆராதித்தது போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று பாடி ஆராதித்தது போல கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார். ஆமென். இந்த தனிமையான கண்ணீர் நிறைந்த நிந்தை நிறைந்த இந்த பள்ளத்தாக்கிலே கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள். ஆண்டவர் அவர்களை சோதித்து பார்க்க விரும்பினார். ஆனால் இவர்கள் கர்த்தரை என்ன செய்தார்கள்? பரீட்சை பார்த்தார்கள். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, சங்கீதம் 81:7 மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் ஆண்டவர் நம்மை சோதித்து அறிகிறார். அது மாத்திரமல்ல, ஆமென், மோசே இந்த மேரிபா தண்ணீர் விஷயத்தில் இதே போல இன்னொரு சம்பவம் நடந்திருந்தது. அந்த சம்பவத்திலே கண்மலையை பார்த்து நீயும் ஆரோனும் பேசுங்கன்னு மோசேட்ட சொன்னப்போ கண்மலையை அடித்து விட்டான். அது ஒரு சம்பவம் நடந்துச்சு. மோசே ஆண்டவருக்கு முன்பாக எந்த தவறும் செய்யலை. அதாவது அந்த கானான் பிரயாணத்தின் போது அவன் செய்த ஒரே ஒரு சிறிய தவறு என்னன்னா, இந்த மலையை, இந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்ன விஷயத்தில் மனம் பதறி அடிச்சிட்டான் அந்த கண்மலையை. என்ன செய்யணும்னு தெரியல. ஏன்னா இந்த ஜனங்களுடைய நெருக்கம் பாருங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த கண்மலையிட்ட பேசுறதுக்கு பதிலாக அதை அடிச்சிட்டான். நான் ஏற்கனவே முதலாவது சொன்னது வேற சம்பவம், இது வேற சம்பவம். முதல் சொன்ன சம்பவத்தில் கண்மலையை அடிக்க சொன்னார். இரண்டாவது சம்பவத்தில் கண்மலையை பார்த்து பேசுன்னு ஆண்டவர் சொன்னார். பேசுன்னு சொன்னதுக்கு மனம் பதறி இந்த ஜனங்களுடைய நெருக்கத்தினால் அவன் என்ன செய்து விட்டான்? கண்மலையை அடித்து விட்டான். அடித்தாலும் அதுல இருந்து தண்ணீர் வந்துச்சு. தண்ணீர் வராமல் இல்லை, தண்ணீர் வந்துச்சு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்கிற அந்த ஒரு சிறிய ஒரு குறை, அந்த ஒரு சிறிய புள்ளி. மோசேயை போல ஆண்டவருக்கு முன்பாக அப்படி சாந்த குணமாக இருக்க முடியாது. ஆனால் இந்த ஜனங்கள் கொடுத்த நெருக்கம் பாருங்க. நிறைய நேரம் நீங்கள் விசுவாச பயணத்தில் இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை நெருக்குவாங்க. அவங்க நெருக்கும் போது நீங்கள் மனம் பதறி ஏதாவது முடிவெடுத்து விட வேண்டும் என்று நினைப்பீர்கள். அதை நீங்கள் செய்யாதீங்க. ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தின் பரீட்சை நாட்கள், நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த விசுவாசத்தின் பரீட்சை நாட்களிலே மனம் பதறி முடிவெடுக்காதிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். பொறுமையாக இருங்கள். அந்த ஜனங்கள் உங்களை நெருக்குவாங்க. இந்த ஜனங்கள் உங்களை கேள்விகள் கேட்பாங்க. தேவையில்லாத வேண்டாத கேள்விகள் கூட கேட்பாங்க. கர்த்தர் உங்க கூட இருக்காரா இல்லையான்னு கேட்பாங்க. இது உண்மையாகவே கர்த்தருடைய விஷயமா, நீ ஆண்டவருக்கு தான் காத்திருக்கிறியான்னு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, மனம் பதறி அன்றைக்கு மோசே முடிவெடுத்தது போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது? முடிவெடுக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதத்தை நீங்க வாசிக்கும் போது வாசிக்கலாம். சங்கீதம் 66 10 முதல் 12 வசனங்கள் வரை. 66வது சங்கீதம் 10வது முதல் 12வது வசனம் வரை வாசிக்கலாம். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இந்த வசனங்களிலே ஆண்டவர் மனிதர்களை எப்படியெல்லாம் சோதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவனை எங்களை சோதித்தீர், எப்படி வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். இந்த வெள்ளி இருக்கு பாருங்க, அதை புடமிடும் போது, பொண்ணை புடமிடும் போது, தங்கத்தை புடமிடும் போது ஏதோ ஒரு தீயில வச்சு உடனே எடுக்க மாட்டாங்க. அதில் காண்பிப்பார்கள், வெளியே எடுப்பார்கள், மறுபடி உள்ளே வைப்பார்கள், வெளியே எடுப்பார்கள், மறுபடி உள்ளே வைப்பார்கள், வெளியே எடுப்பார்கள், மறுபடி. இந்த விஷயம் நடந்து கொண்டே இருக்கும். இது போல ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரா? சோதிக்கிறாரா. அதனால தான் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை விட்டு விட்டு வருகிறது போல காணப்படும். தேவனுடைய பிள்ளைகள் என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னா, விட்டு விட்டு வர்றதை பார்த்து ஆண்டவர் நம்மளை விட்டு விட்டு தண்டிக்கிறாரு போல அப்படின்னு ஆண்டவர் மேல் தவறான எண்ணம் கொள்ளுவார்கள். இந்த விசுவாச பாதையில் அப்படி தவறான எண்ணம் கொள்ள வேண்டாம். ஆண்டவருக்கு உங்களை தண்டிக்கணுன்ற நோக்கமும் எண்ணமும் இல்லை. அவர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இதை பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் சொல்லுகிறது, வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி.
எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். சுமக்க முடியாத பாரத்தை சுமப்பது போல உங்களுக்கு காணப்படும். வருத்தமான ஒரு வலையில் அகப்பட்டது போல, என்ன நான் இதில் அகப்பட்டு இருக்கிறேன், வெளியே வர முடியலையே அப்படின்னு வருத்தமான ஒரு பாரத்தை சுமப்பது போல உங்களுக்கு காணப்படும். இது ஒரு அனுபவம் பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு இப்படி இருக்கலாம். அடுத்ததாக 12வது வசனத்தில், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த மனுஷரை எங்கள் தலையின் மேல் பாருங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களை அறியாத மனுஷர்கள் அல்லது உங்களை அறிந்த மனிதர்களே உங்கள் தலையில் ஏறி நடக்கிறது போல அனுபவம் காணப்படும். ஒண்ணுமே செய்ய முடியாது, அசையவே முடியாது. ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும், அது ஒரு விசுவாச பாதை, அது ஒரு விசுவாசத்தின் பரீட்சை. நீங்கள் உண்மையிலே ஆண்டவரை நம்புகிறீர்களா என்று ஆண்டவர் உங்களை சோதித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களிலே, உங்களுடைய தொழில் ஸ்தலங்களில் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும். மனுஷர்கள் உங்களை ஏறி மிதிக்கிறது போல காணப்படும். ஆண்டவர் எதை பார்த்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? நீங்கள் பொறுமையாக இருக்கிறீர்களா? உங்களுடைய சோதனை காலத்தில் நீங்கள் ஆண்டவரை நம்புகிறீர்களா அல்லது அந்த மனுஷன் மேல் கோபப்படுகிறீர்களா என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். சும்மா இல்லை, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தானியேலுடைய புத்தகத்தை வாசிக்கும் போது பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த அக்கினி சூளையிலே நடுவிலே அவர்கள் விழுகிறதற்கும் தயாராயிருந்தார்கள். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். தீ, தண்ணீர். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பெரிய செங்கடலை கடக்க வேண்டி இருந்தது. ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வர ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். அதுபோல ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வார். ஒருவேளை நீங்க வலையில் அகப்பட்டிருக்கலாம். உங்க இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை சுமக்கிறது போல, சுமக்க முடியாததை சுமக்கிறது போல காணப்படலாம். மனுஷரை உங்கள் தலையின் மேலே ஏறி போக பண்ண ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம். தீயையும் தண்ணீரையும் கடக்கிற ஒரு அனுபவமாக இருக்கலாம். இதில் எல்லாத்துலையும் நீங்கள் போனாலும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அந்த வசனத்தினுடைய முடிவு சொல்லுகிறது, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவார். ஏன் எனக்கு இந்த நெருக்கம், ஏன் எனக்கு இந்த சோதனையின் பாதை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, கண்ணீர், கவலை என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் உங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விடுவார். அதில் எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, ஆண்டவர் ஏன் நம்மை சோதிக்கிறார்? எதுக்காக சோதிக்கணும்? ஆண்டவர் நம்மை சோதிக்க வேண்டிய அவசியம் என்ன? வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் கர்த்தர் நம்மை சோதிக்கிறார்? இந்த வசனத்தினுடைய துவக்கம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு ஆண்டவர் உன்னை என்ன செய்கிறார்? சிறுமைப்படுத்துகிறார், சோதிக்கிறார். ஆமென். கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியுமான பயங்கரமான வனாந்தர வழியாய் உங்களை என்ன செய்கிறார்? ஆண்டவர் நடத்துகிறார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஏன் ஆண்டவர் நம்மளை சோதிக்கணும்? சோதிச்சாதான் அந்த ஆசீர்வாதத்திற்குரிய மகிமை, அந்த கணம் உங்களுக்கு புரியும். சவுல ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். ஆனா ஆண்டவர் இவனை அபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறமாக அந்த அபிஷேகத்தை குறித்த ஒரு மரியாதை, ஒரு கணம், ஒரு பயம் அவனுக்கு இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படலை. ஆனால் அவனுக்கு அப்புறமாக வந்த தாவீதை ஆண்டவர் ஒவ்வொரு நிலையிலும் அவனை சோதித்து, அவனை புடமிட்டு, அவனை ஓட ஓட விரட்டின்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. அந்த மாதிரி அந்த பாதைகளுக்குள்ளெல்லாம் அவனை நடத்தி, அவனோட வாழ்க்கை ரொம்ப பரிதாபமான ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு ஆரம்ப காலத்தில். அவனை கஷ்டப்படுத்தி, ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பற்றி அவன் புரிந்து கொள்ளணும். அந்த சோதனையின் பாதைக்குள்ள நடந்தாதான் கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அப்படிதான் ஆண்டவர் தாவீதை என்ன செய்தார்? பழக்குவித்தார்.
பழக்குவித்ததுக்கு அப்புறமாக அவனை ராஜாவாக மாற்றினார். சவுல் எந்த சோதனைக்குட்படாமல் ராஜாவானதுனால தானே அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியலை. ஆனால் இந்த தாவீது அப்படி அல்ல, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். நீங்கள் சோதிக்கப்பட்டீங்கன்னா கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களாக இருப்பீங்க. உங்கள் கையில் ஆண்டவர் கொடுக்க போகிற அந்த மிகப்பெரிய பதவியை குறித்த, மிகப்பெரிய பொறுப்பை குறித்த, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும். அதை எப்படி தக்க வைத்துக் கொள்வது, அதை எப்படி சரியாய் கையாள்வது என்கிற அந்த அணுகுமுறை உங்களுக்கு இருக்கும். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை சோதிக்கிறார். வேற எதற்காகவும் அல்ல, உங்களை அழிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமும் அல்ல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இப்படிப்பட்ட இந்த விசுவாச பரீட்சையின் பாதைகளுக்குள்ளாய் நம்ம போகும்போது சில நேரங்களில் நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும். என்னன்னா, ஒருவேளை நம்ம வெட்கப்பட்டுருவோமோ, ஒருவேளை நம்ம போகிற இந்த பாதை நமக்கு ஒரு பெரிய வெட்கத்தையும் அவமானத்தையும் நமக்கு கொடுத்துருமோ. எல்லார்ட்டையும் நான் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை நிச்சயமாய் சந்தித்து எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்று நான் எல்லாரிடத்திலும் சொல்லுகிறேனே, ஒருவேளை நான் வெட்கப்பட்டுருவேனோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு தெளிவாய் ஒன்றை பேச விரும்புகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கலாம். 1 பேதுரு 2:6, அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. நீங்க விசுவாசிக்கிறதுனால நீங்க வெட்கப்படுகிறதில்லை. ஒருவேளை உங்களுடைய விசுவாசத்தில் அங்கங்கன்னு ஒரு மேடு பள்ளம் இருந்தா கூட ஆண்டவர் உங்களை சரியாக்கி உங்களை நிலைநிறுத்துவாரே ஒழிய, கர்த்தருடைய பேரை நீங்க சொன்னதுனாலேயே, உச்சரிச்சதுனாலேயே, ஆண்டவர் எனக்கு செய்வார் நீங்க சொன்னதுனாலேயே ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய தலையை ஆண்டவர் உயர்த்துவார். இது உண்மை அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, நான் ஒரு நாள் வெட்கப்பட போறதே இல்லை. ஆமென். என்னுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். கமான், சத்தமாய், என்னுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை வரும். ஹல்லேலூயா. ஒருவேளை வெட்கத்தினூடாய் நீங்க நடந்து போகலாம். உங்களை பார்த்து கேலி கிண்டல் செய்யலாம், அவமானமாய் பேசலாம், நிந்தையாய் பேசலாம். உங்களை மட்டுமில்லை, நீங்க நம்பி இருக்கிற விசுவாசத்தையும் அவமானமாய் பேசி இருக்கலாம். நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற உங்கள் தேவனை, நம்முடைய ஆண்டவரை அவர்கள் ஒருவேளை கொச்சையாக மட்டுப்படுத்தி அவர்கள் பேசி இருக்கலாம். இப்படிப்பட்ட வெட்கத்தினூடாய் நீங்கள் நடந்து போறீங்கல்ல, ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறதை சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 61:7 வாசிக்கலாம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். வேதத்திலே அப்படி மனிதர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். யோபு ஆண்டவரை நம்பினவன் தான், உத்தமனும் சன்மார்க்கனும் தான். அவனுக்கும் பிரச்சனை வந்துச்சு. ஆனா அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா, ஒரு வார்த்தை யோபு 13:15 ஒரு வார்த்தை, யோபு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரம் பண்ணுவேன். இந்த வார்த்தையை பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். சரீரம் அழுகி அப்படி கீழே விழுகிற அளவுக்கு ஒரு ஒடுங்கி போன ஒரு மனுஷனா, இனிமேல் எந்த ஒரு நம்பிக்கையுமே அவனை குறித்து, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் அவன் இருந்தவன் இப்பொழுது ஒரு உடம்பெல்லாம் சொறி சிறங்கு வந்தவனாய் மிகவும் கேவலப்பட்டு தாழ்த்தப்பட்டு அவனை பார்க்கிறவர்களாம் நிந்திக்கிற ஒரு நிலையிலே நடு தெருவுக்கு வந்து விட்டான் என்று சொன்னாலும் தவறில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த அந்த மனுஷன் சொல்லுகிறான், அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் அப்படின்னு சொன்னான்ல. கடைசியில ஆண்டவருடைய செய்கையின் முடிவை, கடைசியில யோபு கடைசியில ஆண்டவருடைய செய்கையின் முடிவை குறித்து நீங்க வாசிக்கும் போது அவனுக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு ரெட்டிப்பாய் தந்தார். ஹல்லேலூயா. அவனுடைய மிருக ஜீவன்கள் ரெட்டிப்பாய் தந்தார்.
அவனுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்தார். அவனுடைய குடும்பத்தை ஆண்டவர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். இரட்டத்தனையான பலன். வெட்கத்துக்கு பதிலாக நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். அப்படியே வெட்கப்பட்டால், நிந்திக்கப்பட்டால், லட்சைக்குட்பட்டால் இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தராமல் உங்களை விட போவதே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்படி நீங்கள் வேதத்திலே நீங்கள் ஒவ்வொரு மனிதனை குறித்து பார்க்கும் போதும் இப்படி வெட்கப்பட்டவர்களை ஆண்டவர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து அவர்களை அனுகிரகித்திருக்கிறார், அவர்களை மகிழ்வித்திருக்கிறார். அதனாலே இந்த நாளில் நீங்கள் பிரசங்கத்தில் கேட்ட தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் இந்த விசுவாச பரீட்சையிலே, இந்த பரீட்சையின் ஓட்டத்திலே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நேர்த்தியாய் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஜெயமாய் உங்களை நடத்துவார். நன்மையாய் எல்லாவற்றையும் முடிய பண்ணுவார். ஆனால் நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய், கர்த்தர் மேல் விசுவாசமாய் தொடர்ந்து நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு நீர் இடைப்பட்ட இந்த வசனங்களுக்காக நன்றி. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளிடத்தில் நீர் பேச வேண்டும் என்று இருக்கிறவைகளை நீர் பேசி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசுவாச பயணத்திலே, விசுவாச ஓட்டத்திலே பொறுமையோட ஓட தேவன் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொய்ந்து போன அப்பா நிலையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த நாளில் நீ தூக்கி எழுப்பினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரை இன்னும் அதிகமான விசுவாசத்தை தந்து இன்னும் உமக்காக உறுதியாய் நிற்க, ஆண்டவர் திடமாய் நிற்க தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நிந்தைகளை மாற்றுகிறவர், அவமானங்களை மாற்றுகிறவர், இரட்டிப்பான நன்மைகளை தருகிறவர் நீர் எங்களோடு இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக நல்ல சாட்சிகளை, உம்மை மகிமைப்படுத்துகிற சாட்சிகளை கேட்டு இன்னும் உம்மை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர், இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக, அவர்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களும் ஆண்டவரை பரலோக ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாய் மாறணுமே, அதற்கு உதவி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும். விசுவாச பயணத்திலே ஆண்டவர் உறுதியாய் நிற்க அவர்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.